இன்றைக்கி ரொம்ப சுவையாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பீட்ரூட்டில் ஒரு பிரியாணி. பீட்ரூட்டில் பிரியாணியா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், பீட்ரூட்டில் பிரியாணி. பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு இதை லஞ்ச் பாக்ஸாக கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பட்டை கிராம்பு இதெல்லாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான். இந்த வந்து நான் கட்டமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக இல்லை, இந்த மாதிரி ஷேப்பில் நான் கொஞ்சம் பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது முழுமையாக ஒரு பெரிய பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி. அப்புறம் வந்து இந்த அரிசி பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி தான். நான் நார்மலாக சாதம் வடித்து சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளருக்கு நம்ம வந்து 8.5 டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா இது சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறனால. இதில் வந்து நான் 2 கப்பு அளவுக்கு தேங்காய் பாலும் 1/2 கப்பு அளவுக்கு நார்மல் வாட்டரும் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியோட கலர் வந்து தேங்காய் பால் அளந்த டம்ளர்னால அந்த கலரில் இருக்குது. இதை நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா பட்டை, கிராம்பு, பே லீஃபு, அப்புறம் கல்பாசி வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி பிரியாணி எல்லாத்துலேயுமே கல்பாசி சேருங்க. கல்பாசி வந்து நல்ல ஒரு பிரியாணிக்கே ஒரு தனி ஸ்மெல்லு கொடுக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸில் கல்பாசி இல்லாமல் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு பச்சை மிளகாயே போதுமானது. இதை நீங்கள் வந்து ஒரு புலாவ் டைப்லையும் செய்யலாம். அதாவது வெறும் பச்சை மிளகாயே தேங்காய் பால் மட்டும் போட்டு அந்த மாதிரியும் செய்யலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதுவும் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தான். நீங்கள் இதை புலாவ் மாதிரி செஞ்சிங்கன்னா வெறும் இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கோம். ரொம்ப காரம் இருக்காது. இதில் நம்ம மஞ்சத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. நேச்சுரலான கலரில் தான் இருக்க போகுது அந்த பீட்ரூட்டோட கலரு. ரொம்ப கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி அந்த பிரியாணியே ஒரு மாதிரி ஃப்ளேவர் இல்லாமல் ஆக்க போகிறதில்ல. அந்த அட்ராக்டிவ் கலர் இல்லாமல் இது ஒரு நார்மலாக இருக்கும். அடுத்தது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே எப்போவுமே பிரியாணி செய்யும்போது நல்லா எண்ணெயிலேயே சிம் பண்ணி அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கு பிறகு நீங்கள் தண்ணி சேர்த்து ரைஸ் போட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அவசரமாக வெங்காயத்தெல்லாம் சுத்தமாக வதங்காமலே பிரியாணி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டே இருக்காது பிரியாணி. இப்போ 1 கப்பு அளவுக்கு பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம். இந்த பச்சை பட்டாணி வந்து நல்லா ரைஸு நம்ம சாப்பிடும்போது வாயில் தென்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். நம்ம 2 தண்ணி விட்டு நல்லா பீட்ரூட்டை கொஞ்சம் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்லேயே கொஞ்சம் சால்ட்டு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுனால அப்படியே சேர்க்குறத விட நல்லா ஒரு தண்ணியாச்சும் விட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. அரிஞ்சதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். அந்த தண்ணியை நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் இதில் சேர்த்துருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் புதினா வந்து கசப்பு தன்மை கொடுக்குறது. அதனால் ஓரளவுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். நம்ம நார்மலானா கொஞ்சம் நிறையா தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனால நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று போல் வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம அளந்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். மிச்சம் வந்து 1/2 கப்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன், நார்மல் தண்ணியை. இது எல்லாத்தையும் ஏன்னா இது சாப்பாட்டு அரிசி அப்படின்னுங்கிறதுனால நீங்கள் மதியானம் சாப்பிடும்போது லஞ்ச் பாக்ஸ்லேயோ ஆஃபீஸ்க்கோ கொடுக்கும்போது மதியானம் சாப்பிட்டாங்கன்னா வெறையாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 டம்ளர் கூட வைக்கும்போது எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப சாதம் வந்து கொஞ்சம் வெந்தது போல் இருக்கும். குழஞ்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் வெந்து போனது மாதிரி இருக்கும். ஆனால் லேட்டாக சாப்பிட உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது. அதனால் நீங்கள் 8 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா எடுக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நல்லாயிருக்கும். ஆனால் போக போக ரொம்ப ட்ரையாக உதிரியாக ரொம்ப தெரியும், வெறையாக இருக்கிற மாதிரி. அப்போ நமக்கு கொஞ்சம் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இந்த மாதிரி தண்ணி கொதித்ததுக்கு பிறகு ரைஸ் போடுங்க. நார்மலாக வந்து தண்ணியும் அரிசியும் ஒரு ரேஷியோவில் மேலே அப்படியே ஒன்றா சேர்ந்தாப்புல இருக்கும்போது நம்ம தம் போடுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம தண்ணியோட அளவு வந்து நார்மலாக நம்ம ஒரு 1.5 டம்ளர் போல் எல்லா ரைஸ்க்கும் வைக்கிறத விட இதை கொஞ்சம் கூடவே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் அரிசி கொஞ்சம் கீழே தான் இருக்கும், தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா அந்த நம்ம வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு நம்ம நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு சிம் பண்ணிவிடுங்க. நான் மேக்ஸிமம் பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப விசில் வைக்க மாட்டேன். ஏன்னா தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிடும். 2-3 விசில் வந்ததுக்கு பிறகு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போதே கரெக்டாக 20 நிமிஷம் தான் நீங்கள் சிம் பண்ணணும். 20 நிமிஷத்தில் குக்கரை ஆஃப் பண்ணிடணும். உடனேவும் குக்கரை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருக்கணும். அடுத்தது எடுத்த உடனேவும் கரண்டியை போட்டு நீங்கள் சூடோட கிண்டவும் கூடாது எப்போவுமே. இதெல்லாம் பிரியாணிக்கு உள்ள ஒரு சில டிப்ஸு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் அதை வந்து கரண்டி போட்டு கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இது இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு குக்கரை வந்து நம்ம வச்சிடுறோம். அப்புறம் குக்கரை நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கலர் நம்ம வந்து மஞ்சள் தூள் வேறு எதுவுமே சேர்க்கல. அந்த பீட்ரூட்டோட கலரும் இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. அந்த பீட்ரூட்டோட எந்த ஒரு இதுவுமே தெரியாது. நார்மலாக ஒரு காய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதனால் இது மாதிரி எப்போயாவது செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. சாப்பிடாத குழந்தைங்க கூட பிரியாணி டைப்பில் இருந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வேணும்னா பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணுங்கள்.